புவி வளர்த்த வாழ்க. நாம தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய 63 நாயன்மார்கள் பற்றிய பதிவுல இன்னைக்கு நாம சிந்திக்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாயனாரை பற்றி தான். பொதுவா நம்மள யாராவது திட்டுனாலே நம்மளுக்கு ரொம்ப கோபம் வந்துருங்க. ஆனா தன்னை கத்தியால் குத்திய ஒருவரையும் காப்பாற்றிய பெருமைக்கு உரியவர் தான் மெய்ப்பொருள் நாயனார். அவரை பற்றி தான் இன்றைய பதிவுல நாம சிந்திக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருக்கோவலூரை தலைநகராக கொண்ட சேதி நாட்டை ஆண்ட ஒரு குறுநில மன்னர் தான் மெய்ப்பொருளார். நீதிநெறி தவறாம ஆட்சி பண்ணக்கூடியவர், சிறந்த சிவபக்தர். சிவபெருமான் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் இருந்தது. சிவனடியார்கள் யாராக இருந்தாலுமே அவங்க கிட்ட அன்பு காட்ட அவர் தவறவே மாட்டாரு. அவங்க எந்த வயதில் இருந்தாலும் எத்தகைய தன்மை உடையவராக இருந்தாலும் சரி, அவங்களோட உருவத்துல சாட்சாத் அந்த சிவபெருமானே இருப்பதாக பாவித்து வணங்கக்கூடியவர் தான் மெய்ப்பொருளார். அவரோட மக்களுக்கு எந்த விதமான குறையுமே கிடையாதுங்க. மக்கள் அவரை அப்படியே கொண்டாடுறாங்க. அவரோட புகழ் நாலா பக்கமும் பரவுது. அப்போ முத்தநாதன் அப்படின்னு ஒரு அரசன், அவனுக்கு சேதி நாட்டை எப்படியாவது கைப்பற்றி தன் வசம் வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா கனவு. அதனால தான் கிட்ட இருக்கக்கூடிய 4 வகை படைகளையுமே திரட்டி கொண்டு மெய்ப்பொருளார் கூட சண்டை போடுறதுக்காக வரான். மெய்ப்பொருளாருக்கு சண்டையை பற்றிய எந்த பயமுமே கிடையாது. தன் எதிரி தன்னை விட மிகுந்த பலத்தோட சண்டைக்கு வந்திருந்தாலும் அவருக்கு தான் வணங்கக்கூடிய அந்த நடராஜ பெருமான் தன்னை எப்போதுமே கைவிட மாட்டார் அப்படின்ற அந்த நம்பிக்கை அதிகமாவே இருந்தது. அதனால தன்னோட படைய திரட்டி கொண்டு அவரும் போருக்கு போறாரு. இறைவனோட திருவருள் நிறைந்த மெய்ப்பொருளார முத்தநாதனால போர்ல வெல்ல முடியல. புறமுதுகிட்டு ஓடிடுறான். ஆனாலும் தன்னோட முயற்சியை அவன் கைவிடவே இல்லைங்க. தொடர்ந்து மறுபடியும் பெரும் படையை திரட்டி கொண்டு போருக்கு வரான். போர்ல வெல்ல முடியாம புறமுதுகிட்டு போறான். இதே மாதிரி மறுபடியும் அவன் தொடர்ந்து செய்தும் அவனால போர்ல மெய்ப்பொருளார வெல்லவே முடியல. அவனோட படைகள் அழிந்ததுதான் மிச்சம். நேரடியாக போர் செய்து மெய்ப்பொருளார வெல்ல முடியாது அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. அப்போ வஞ்சகத்தால மட்டும்தான் அவரை வெல்ல முடியும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். எப்பவுமே நம்மளோட பலமும் பலவீனமும் நம்மளை விட நம்மளோட எதிரிக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்ப்பொருளாருக்கு எது பலமாக இருந்ததோ அதுவே அவரோட பலவீனமாகவும் முத்தநாதனுக்கு தெரிஞ்சது. அவனுக்கு நல்லாவே தெரியுங்க, ஒரு சிவனடியார மெய்ப்பொருளார் எந்த அளவுக்கு நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் தனக்கு சிறந்த வழி அப்படின்னு அந்த வழியை தேர்வு பண்றான். உடனே தன்னோட உடல் முழுவதும் திருநீரை வாரி பூசிக்கிறான். தலையில ஜடாமுடி வச்சுக்கிறான். தன்னோட கழுத்திலையும் கையிலையும் ருத்ராட்ச மாலைகளை அணிஞ்சுக்கிறான். ஒரு கொடு வாளை ஒரு பட்டு துணியில சுத்தி ஒரு புத்தகத்தை பத்திரமா எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு யாருக்குமே தெரியாம சேதி நாட்டை நெருங்குறான். திருக்கோவலூரை அடைந்து அரண்மனை கிட்டையும் வந்துடுறான். அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே அவன் மேல எந்த சந்தேகமுமே வரல. ஏன் தெரியுமா? இப்போ நாம ஒரு விளக்கு ஏத்தும் போது எரியக்கூடிய அந்த திரியின் நுனி கருமையாகவே இருந்தாலும் பிரகாசமான அந்த வெளிச்சத்துல அந்த கருமை நமக்கு தெரியாது. அதே மாதிரி முத்தநாதனோட அந்த நயவஞ்சகமான அந்த உள்ளமானது அவன் போட்டிருக்கக்கூடிய அந்த சிவனடியார் வேடத்தின் மூலமாக மறைஞ்சு போச்சு. அரண்மனை காவலாளிகள் எல்லாருமே யாரோ சிவனடியார் வந்திருக்காரு போல அப்படின்னு நினைக்கிறாங்க. மகிழ்வோடு அவரை வரவேற்று அன்போட வணங்கி அவரை அரண்மனைக்குள்ள அழைச்சிட்டு அரசர் இருக்கும் இடத்திற்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. இது எப்போதுமே அவங்களுக்கு வழக்கமான ஒரு விஷயம் தாங்க. மெய்ப்பொருளார் அப்போதுதான் உணவு உண்ட பிறகு தன் மனைவியோட அறையில ஓய்வெடுத்துட்டு இருக்காரு. அறைக்கு வெளியில் மெய்ப்பொருளாரோட ஒரு மெய் காப்பாளன் வாசல்ல காவலுக்கு நிக்கிறான். அவன் பேரு தத்தன். அரசரை தேடி வந்த சிவனடியார பார்த்ததுமே தத்தனுக்கு கொஞ்சம் குழப்பமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு. இவரு சிவனடியார் தானா அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வருது. ஏன் தெரியுமா? திருநீரு பூசுறதுல ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படிதான் சிவனடியார்கள் எல்லாருமே திருநீரு பூசுவாங்க. முத்தநாதன் பூசி இருக்கிற அந்த திருநீரை பார்த்ததுமே அவனுக்கு இதற்கு முன்னாடி திருநீரு பூசி பழக்கமே இல்லை அப்படின்றத நல்லா வெட்ட வெளிச்சம் போட்டுதான் காட்டுச்சு. ஆனாலும் தன்னோட சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்தாம அதை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்ச தத்தன் அரசருக்கு இது குறித்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால வந்திருக்கக்கூடிய சிவனடியார கொஞ்சம் காக்க வைக்கலாம் அப்படின்னு நினைச்சு, சுவாமி, தங்களை வரவேற்பதற்கோ உங்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கோ அரசருக்கு இது உகந்த நேரம் அல்ல. தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அரசர் எழுந்ததும் நானே உங்களை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ரொம்ப பணியோட சொல்றான். ஆனா முத்தநாதனுக்கோ மெய்ப்பொருளார் தனியாக இருக்கக்கூடிய அந்த நேரம் தானே உகந்த நேரம். அதை அவன் கட்டாயமா தவற விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு தத்தன் கூறிய அந்த வார்த்தையுமே ரொம்ப அலட்சியப்படுத்திட்டு, நான் ஒரு ஆகம நூலை
அரசருக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அரசர் இருக்கக்கூடிய அறைக்குள்ள நுழைஞ்சிடுறான். அரசர் உறங்கிட்டு இருக்காரு. அவரோட மனைவி அவருக்கு கால் பிடிச்சு விடுறாங்க. சிவனடியாரை பார்த்ததுமே திடுக்கிட்டு எழுந்த அவரோட மனைவி அரசரை எழுப்பி சிவனடியார் வந்திருக்கக்கூடிய அந்த தகவலை சொல்றாங்க. மெய்ப்பொருளார் கண் விழித்து முத்தநாதனை பாக்குறாரு. இறைவனே நேரில் வந்து தரிசனம் கொடுத்த மாதிரி அவருக்கு இருந்தது. தன்னோட இருக்கரம் கூப்பி அவரை வணங்கி வரவேற்கிறாரு. இறைவனோட அன்புக்கு பாத்திரமான நீங்கள் என்னை தேடி வந்திருக்கக்கூடிய அந்த காரணம் என்னவோ, நான் உங்களுக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே முத்தநாதன், முன்னொரு காலத்தில் இறைவன் தன் திருவாய் மலர்ந்து அருளிய ஒரு சிவ ஆகம நூல் என்னிடம் உள்ளது. இது வேற யார்கிட்டயுமே கிடையாது. இதை உனக்கு உபதேசம் செய்யவே நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த கணமே மெய்ப்பொருளாருக்கு ரொம்ப சந்தோஷம். இது அடியேன் செய்த பாக்கியம், அதை எனக்கு உபதேசித்து அருளுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவா கேட்கிறாரு. அரசே, நாம் படிக்க போவது சிவ ஆகம நூல். இதை நான் உமக்கு மட்டுமே உபதேசம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன அந்த நிமிஷம் மெய்ப்பொருளாரோட குறிப்பை உணர்ந்து அவரோட மனைவியும் அங்கு இருக்கக்கூடிய பணியாட்களும் வெளில கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பினதுமே மெய்ப்பொருளார், தற்போது உபதேசத்தை ஆரம்பிங்கள் அப்படின்னு சொல்லி அவரை பணிந்து வணங்கி இருக்கக்கூடிய அந்த கணத்துல இதுதான் தக்க சமயம் அப்படின்னு நினைச்ச முத்தநாதன் தன்னோட கொடுவாளை உருவி மெய்ப்பொருளார நோக்கி ஓங்குறான். அதே சமயம் வெளியில நின்னுட்டு இருந்த தத்தனுக்கு தன்னோட குழப்பமும் சந்தேகமும் ரொம்ப அதிகமாகுது. வந்திருக்க கூடியவர் சிவனடியாராக இருப்பதற்கு வாய்ப்பே இல்ல அப்படின்றது அவனுக்கு நல்லாவே புரிஞ்சது. அதோட மட்டும் இல்லாம சிவனடியார் உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே அரசியும் மத்தவங்களும் வெளியில போனதை பார்த்ததும் அவனோட சந்தேகம் இன்னுமே அதிகமானது. உள்ள என்னதான் நடக்குது அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு அறைக்கு வெளியே நின்னு உள்ள அப்பதான் எட்டி பாக்குறான். அதே சமயம் முத்தநாதன் அந்த கொடுவாளை மெய்ப்பொருளார நோக்கி ஓங்குறான். இந்த செயலை சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றாரு தெரியுமா? அரசனை அவன் கொன்று விட்டான் அப்படின்னு சேக்கிழார் பெருமானால சொல்ல முடியல. அத சொல்றதுக்கும் அவர் விரும்பல. நினைத்த அப்பரிசே அருளி செய்தான் அப்படின்னு தான் சொல்றாரு. அதாவது அவன் என்ன நினைச்சு வந்தானோ அந்த விஷயத்த அவன் செஞ்சு முடிச்சுட்டான். அறைக்கு உள்ளே எட்டி பார்த்த தத்தனுக்கோ அரசர் ரத்த வெள்ளத்துல சாய போற அந்த சமயம் ஓடி வந்து தன்னோட ஒரு கையால அரசரை தாங்கிட்டு மற்றொரு கையால உடைவாளை எடுத்து முத்தநாதனை வெட்ட போறான். அந்த சமயத்திலையும் தன்னோட நடுங்கும் கரங்களால் மெய்ப்பொருளார் அவனை தடுத்து தத்தா நமர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது, தத்தா, இவர் நம்மை சேர்ந்தவர், உன் அவசரத்தால் எந்த ஒரு பாதகமான செயலையும் செய்து விடாதே அப்படின்னு அவனை தடுக்கிறாரு. தத்தனுக்கோ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. தன்னோட உடைவாளை திரும்ப உரையில போட்டுக்கிறான். நான் என்ன செய்வேன் அரசே அப்படின்னு ரொம்ப அழுது புலம்புறான். உடனே மெய்ப்பொருளார், இங்கு நடந்திருக்கும் இந்த செயல் யாருக்கு தெரிந்தாலும் இவரை உயிரோடு விடமாட்டார்கள். அதனால் என் அரசாணையை கூறி இவரை பத்திரமாக நகருக்கு வெளியே விட்டுவிட்டு வந்து என்னிடம் சொல் அப்படின்னு சொல்றாரு. உடனே தத்தன் அரசரை அப்படியே படுக்கையில படுக்க வச்சுட்டு, வாருங்கள் ஐயா அப்படின்னு முத்தநாதனை முன்னாடி போக விட்டு தன்னோட உடைவாளை ஏந்தியபடியே பாதுகாப்பாக தத்தன் அவருக்கு பின்னாடியே போறான். அதுக்குள்ள இந்த விஷயம் நகர மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது. நகர மக்கள் எல்லாருமே அவனை உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புறப்பட்டு வராங்க. ஆனா தத்தனோ அரசரோட ஆணையை எடுத்து சொன்னதுமே அவங்களுக்கு அரசர் மேல இருந்த அந்த அளவு கடந்த அன்பும் மரியாதையும் காரணமாக அவரோட அரசாணையை ஏற்று வழிவிடுறாங்க. தத்தன் முத்தநாதனை அழைச்சிட்டு போய் நகருக்கு வெளியில பத்திரமா விட்டுட்டு திரும்ப அரண்மனைக்கு வந்து அரசரை வணங்கி நிக்கிறான். அது வரைக்கும் தன் உயிரை கையில் பிடித்து கொண்டிருந்த மெய்ப்பொருளாரோ, அடியாரை பத்திரமாக அனுப்பி வைத்தாயா அப்படின்னு ரொம்ப ஆவலோட கேக்குறாரு. ஆமண்ணா, மிகவும் பத்திரமாக அவரின் நகர எல்லையில் விட்டுவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தத்தன் சொன்ன அடுத்த நிமிஷம் அவருக்கு சந்தோஷம் தாங்கல. தத்தா, நீ செய்த இந்த செயலை வேறு யாரும் எனக்கு செய்திருக்க முடியாது அப்படின்னு அவனுக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட இரு கரங்களையும் கூப்பி தன் மனதிற்குள்ளேயே நடராஜ பெருமான தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரை சுத்தி நின்றுட்டு இருந்த அமைச்சர்கிட்டையும் அவரோட பசங்க கிட்டையுமே, நான் செய்த இந்த சிவத்தொண்டை நீங்க கைவிடக்கூடாது, திருநீருக்கு உண்டான அந்த மதிப்பை நீங்கள் கொடுத்துதான் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சிவனடியார் கையால் எனக்கு கிடைத்த இந்த பாக்கியம் நான் பெற்ற பெரும் பேரு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அறை முழுவதுமே ரொம்ப பிரகாசமா ஒளி தெரியுது. சிவபெருமான் உமையம்மையோட ரிஷப வாகனத்துல காட்சி கொடுக்கிறாரு. பொய்யான இந்த வாழ்க்கையில் மெய்ப்பொருளை மட்டுமே உணர்ந்த நீ எம் உலகம் அடைந்து என்னுடனே இருப்பாயாக அப்படின்னு சொல்லி மெய்ப்பொருளாருக்கு முக்தி கொடுத்து தன்னுடன் அழைச்சிட்டு போறாரு. நாங்க மெய்ப்பொருளார் அப்படின்ற ஒரு அரசர் மெய்ப்பொருள் நாயனாரான ஒரு வரலாறு. மெய்ப்பொருள் நாயனார் கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்க முடியும் அப்படின்னா, அந்த மன்னிக்கும் தன்மை தாங்க. இப்படி கூட ஒருத்தரால இருக்க முடியுமா அப்படின்னு நமக்கு வாழ்ந்து காட்டி நிரூபிச்சவர் தான் மெய்ப்பொருள் நாயனார்.
பொய்யான வேஷம், அதுவும் தனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வேடத்தை அணிந்து தன்னை பழி தீர்த்த ஒருவரையும் மன்னிக்கும் பக்குவம் அவர்கிட்ட இருந்துச்சு. அததான் நாம கத்துக்கணும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்மள ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்க கூடிய அந்த பக்குவம் நமக்கு இருந்தா நம்மளாலையும் இறைவனை சென்று அடைய முடியும் அப்படின்றதுதான் உண்மை. அன்பே சிவம் அப்படின்னு நாம சொல்றோம். இந்த உலகத்துல அன்பு நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அன்பை கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமா மன்னிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் அன்பு நிலைச்சிருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு நாயன்மார்கள் பதிவில் நாம சந்திக்கும் வரை ஆனந்தம், ஆத்மானந்தம். நன்றி. புவி வாழ்த்த வாழ்க.